இந்த கேரளா இன்சிடென்ட் பத்தி நான் போட்ட ரீசென்ட் வீடியோ வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் மேல போயிருக்கு. அதுல இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பாதி பேர் வந்துட்டு அவன் வந்து தப்பு பண்ணிட்டான், போய் சாகட்டும் அப்படின்னு சொல்ற பெண்களே பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்துட்டு, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கேவலமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டக்கூடிய ஆண்கள பத்தியும் பார்க்க முடியுது. கமெண்ட் செக்ஷன்ல இந்த 2 டைப் ஆஃப் கேட்டகரி தான் இருக்கிறாங்களே தவிர, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்றத பத்தி இவ்வளோ இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கோம். அந்த சூசைட் பண்ணதுக்கான காரணமே நீயோ நானோன்றது வந்து யாருமே இங்க வந்து பேசுறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவர் சூசைட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னது? நீ தப்பா நினச்சுக்குவ. இந்த சொசைட்டில இருக்கிற ஒவ்வொரு பெர்சனும் வந்துட்டு என்னைய தப்பா ஜட்ஜ் பண்ணுவீங்க. எனக்கு நான் வந்து கரெக்ட்டான பெர்சனாவே இருந்தா கூட, எனக்கு அப்படி ஒரு வேர்டிக்ட் வந்துட்டா கோர்ட்ல இருந்து நான் லீகலா மூவ் பண்ணி எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சா கூட வந்து, கடைசி வரைக்கும் நீ என்னைய வந்து இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ண ஒரு பெர்சன் தான் மட்டும் தான் நீ பார்ப்ப. அப்படிதான் அவன ட்ரீட் பண்ணுவேன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அந்த பயத்தோட கான்செப்ட்ல தான் அவர் வந்து தற்கொலையே பண்ணிக்கிறாரு. ஸோ, இந்த உலகத்துல ஒரு தற்கொலை அப்படின்னு நடக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் நீயோ நானோ மட்டும் தான். இந்த கேரளா இன்சிடென்ட்ல கூட அவர் பண்ண தற்கொலைக்கு காரணம், நீ தப்பா நினைச்சிருவ. இந்த சொசைட்டில இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் தப்பா நினைச்சிருவன்றக்காண்டி தான். அப்படி இருக்கிறப்ப வந்து அத பத்தி யாருமே பேசாம இருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் தென் அந்த கேரளா இன்சிடென்ட்ட பொறுத்தவரைக்கி, ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து சரியில்ல. இந்தியன் லா அப்படின்ல அந்த கண்ட்ரீஸ்ல இவ்வளோ பவர் இருக்குது. நம்ம கண்ட்ரில இப்படி கிடையாதுன்ற மாரி நெறைய பேசுறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து தப்பு பண்ணக்கூடிய ஒரு பெர்சன் தான். அப்படி இருக்கிறப்போ, எந்தவித லாவுமே வந்துட்டு ஒருத்தன கொல்லணும். எந்த கண்ட்ரில இருக்கிற லாவுமே வந்துட்டு ஒருத்தன அப்படியே வந்துட்டு என்னோட பவர் யூஸ் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு பண்ணவன் வந்துட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சு, திருந்தி வாழணும். அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல தான் வந்து ஒருத்தன குட் பெர்சனா மாத்தணும். இந்த சொசைட்டிக்கு குடுக்கணும். அகைன் போய் அந்த சொசைட்டில லீவ் பண்றப்ப அவன் ஒரு குட் பெர்சனா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு தாட்ல மட்டும் தான் அந்த லா வந்துட்டு பில்ட் பண்ணப்படுது. அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த லா, இந்த லா அப்படின்றத பேசுறத விட்டுட்டு, ஒவ்வொரு பெர்சனா நியாயமா கரெக்ட்டா இருந்துட்டாலே, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பெஸ்ட்டா இருக்கும்ன்றது இது என்னோட தாட். அண்ட் ஃபைனலி இந்த கேரளா இன்சிடென்ட் பொறுத்தவரைக்கி, அந்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாருமே ஒரு பெர்சன் தப்பு பண்ணக்கூடியவங்க தான். நீ வந்து அத கேப்சர் பண்ணிட்ட. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம அஸ்யூம் கூட பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீ என்ன பண்ணியிருக்கலாம்? அத நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ, இல்ல ஒ ஒரு லீகலாவோ மூவ் பண்ணி கொண்டு போயி, இந்த மாரி தப்பு இருக்கு. இந்த வீடியோ ப்ரூஃப் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இவளுக்கு என்ன பனிஷபிள் குடுக்கணுமோ, பனிஷபிள் குடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த பிக் பாஸ் இஷ்யூலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பார்வதிய வச்சு கேவலமா ஒரு டிராமா பண்ணாங்க. ஒரு ஜஸ்ட் ஃபார் டிஆர்பி அந்த பிஆருக்காக வந்துட்டு பிளைண்டா வந்து அந்த பெர்சன் பண்ண தப்ப அப்படியே வந்து கேவலமா பப்ளிஷ் பண்ணி அந்த பெர்சனோட லைஃப்ப ஸ்பாயில் பண்றாங்க. எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்க தான். ஆன் த கேமரா ஒரு பெர்சன அடிக்கிறாங்க, அப்படி கீழ தள்ளி விடுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பார்வதி அவ்வளோ கேவலமா பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. நான் கேட்கறேன், எந்த ஸ்கூல்லயாச்சும் சரி, இந்த காலேஜஸ்லயாவது இந்த மாரி விஷயம் நடக்காம இருக்கா? தள்ளி விடாம, சண்டை போடாம இந்த மாரிலாம் இல்லாம இருந்திருக்கா? எல்லா இடத்துலயும் நடக்க தான் செய்யுது. அப்படி அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு எவ்ரிதிங் ஷுட் நாட் பி போஸ்டட் இன் த ஆன்லைன் பிளைண்ட்லி வித்தவுட் கன்சர்னிங். ஓகே. எல்லாரும் டென்ஸ் டு டூ அ மிஸ்டேக் அண்ட் தே ஹேவ் அ சான்ஸ் டு கரெக்ட் இட். எல்லாத்தோட லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு பெர்சன் தப்பு பண்ண தான் போறாங்க. எல்லாருமே ஒரு லைஃப்ல தப்பு பண்ண தான் போறோம். அந்த தப்பு திருத்திக்கிட்டு மறுபடியும் அந்த தப்பு பண்ணாம நடந்துக்கிறதுக்கான ஒரு 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 சோர்ஸ தான் கிரியேட் பண்ணி குடுக்கணுமே தவிர, நான் வந்து பிளைண்டா இந்த மாரி வந்து பப்ளிக்கா வந்து வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அந்த பொண்ணு விஷயத்திலயும் இந்த கேரளா இன்சிடென்ட்ல அந்த பொண்ணு பண்ண விஷயமே பார்த்தீங்கன்னா, கேன மாரி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டா. போஸ்ட் பண்ணி பதிலா இப்படி இருக்குன்னு சொல்லி லீகலா மூவ் பண்ணியிருந்தான்னா, அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா தண்டனை குடுத்துருப்பாங்க. தப்பு பண்ணலன்னா, இது உன்னோட மிஸ்ஜட்ஜ்மென்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு அதோட முடிச்சிருப்பாங்க. அந்த பெர்சனோட லைஃபும் ஸ்மூத்தா இருந்திருக்கும். அந்த சேம் டைம் இந்த ஒரு பொண்ணும் வந்துட்டு எப்படி இருக்கணுன்றத தெரிஞ்சுப்பாங்க. அத விட்டுட்டு பப்ளிஷ் பண்ணி இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் அ கரெக்ட் கரெக்ட் மெத்தட் டு டூ. கமெண்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்கிறதை பார்க்குறேன். நத்திங் டு டூ. இதெல்லாம் பார்க்காம, இப்படிலாம் பண்ணாம, ஒரு ப்ராப்பரான ஒரு சொசைட்டியா இருக்கணும், மாறணும்னு நினச்சீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நீங்க வந்துட்டு கரெக்டான ஒரு ஐடியாலஜிஸ்ல செல்ஃப் டிசிப்ளினோட இருந்துட்டாலே போதுன்றது என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து. புடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லன்னா தளபதி சொன்ன மாரி தூக்கி வச்சுட்டு போயிருங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நண்பர்களே. உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. டாடா.